ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தனாஸ் க்ரீன் லைஃப். இன்றைக்கி நம்ம ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த காலத்தில் செஞ்ச பொருள் விளங்கா உருண்டை. இதில் இருக்க பொருள் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறதே தெரியாதான். அதனால தான் இந்த உருண்டையோட பேர் பொருள் விளங்கா உருண்டைன்னு சொல்கிறாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு வானலில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எண்ணெயோ நெய்யோ எதுவும் போடக்கூடாது, சேர்க்கக்கூடாது. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இதில் நம்ம எடுக்கிற எல்லா பொருளும் ஈக்குவல் போர்ஷனாக தான் எடுக்கணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வறுத்தோம்னா போதும். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. கலர் சேஞ்ச் ஆனதும் இது அப்படியே ஒரு தட்டத்தில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம். இந்த பச்சை பயிறு ஒரு சைடு நல்லா ஆறட்டும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் 1 கப் அளவுக்கு கூட அரிசி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு இட்லி அரிசி. இந்த அரிசியை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகி பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுக்கணும். இதையும் நம்ம வறுத்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஜஸ்ட் 1 நிமிஷம் வறுத்தாவே போதும். அது ஏற்கனவே நல்ல மொறுமொறுன்னு தான் இருக்கும். அதனால் 1 நிமிஷம் வறுத்துட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் எடுத்திருக்க பொருள் எல்லாமே ரொம்ப ஹெல்தியான பொருள் தான். அந்த காலத்துலலாம் இதுதான் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டாங்க. அவ்வளோதாங்க, வறுத்தாச்சு. நம்ம வறுத்த பொருள் 3ஐயும் நம்ம ஒன்றொன்னா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சது எல்லாத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. நம்ம வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு அகலமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அரிசி அரைச்சதும் பச்சை பயிரையும் நம்ம அரைச்சிக்கலாம். இது கூடவே வறுக்கிறதுக்கு நம்ம முந்திரி பாதாம் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். கம்பு இருந்தால் கம்பு சேர்த்துக்கலாம், ராகி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நாம் பொதுவாக இந்த பொருள் மட்டும் வச்சு நம்ம செஞ்சு காட்டுறோம். இதோடவே பொட்டுக்கடலையும் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி நல்ல பவுடராக இதோடு சேர்த்துக்கலாம். நாம் இன்றைக்கி கோதுமைக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம பொட்டுக்கடலை சேர்த்தும்போது கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்துக்கணும். சுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் அந்த பாத்திரத்தில் நம்ம கொட்டிடலாம். நம்ம வறுத்து வச்ச 3 பொருளையும் இப்போ நம்ம அரைச்சி ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டோம். அடுத்தது நம்ம கோதுமைக்கு பதிலாக கோதுமை மாவு தான் சேர்த்துக்க போகிறோன்னு சொன்னோம். அந்த மாவையுமே கொஞ்சம் நம்ம வறுத்துட்டு சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு வானலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதை நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதுலேயே நம்ம எண்ணெயோ நெய்யோ எதுவும் சேர்த்துக்க போகிறதில்ல. நம்ம எண்ணெய் நெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் நம்ம அதை எதுவும் சேர்க்காமல் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு 1 நிமிஷம் சூடு பண்ணி எடுத்தோம் அப்படின்னாவே போதும். கோதுமை மாவு கொஞ்சம் சூடானதும் இதே எடுத்து அந்த பாத்திரத்திலே கொட்டிடலாம். அவ்வளோதான். லாஸ்ட்டாக நம்ம தேங்காவை வறுத்துக்க போகிறோம். தேங்காய் நல்லா க்ரன்ச்சியாக மொறுமொறுன்னு இருக்கணுங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1/2 மூடி தேங்காவை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்து நல்லா கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். அதில் ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தோம்னா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும். நீங்கள் நிறைய நாள் வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சீக்கிரம் தீந்துரும், கொஞ்சம் தான் செய்கிறீங்க அப்படின்னா இந்த தேங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அங்கங்கே ஒரு பல் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது கூடவே நீங்கள் முந்திரி கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த எல்லா பொருளையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம வெள்ளை பாகு காய்ச்ச போகிறோம். பாகு காய்ச்சறதுக்கு ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தண்ணியும் 1/2 கப் அளவுக்கு வெல்லமும் இந்த மாவு எல்லாத்துக்கும் சரியாக இருக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா திக்கான கல் பதத்துக்கு நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். கடல உருண்டை இதுக்கெலாம் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பதம்.
பொரி உருண்டை, கடல உருண்டை இதுக்கெல்லாம் நம்ம பாவு எந்த அளவுக்கு திக்காக காய்ச்சுவோமோ அந்த மாதிரி திக்காக காய்ச்சணும். வெல்லம் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணியில் இந்த வெல்லத்தை விட்டோம் அப்படின்னா நல்லா திக்காக வரணும். அந்த பதத்துக்கு நம்ம காய்ச்சணும். வெல்லம் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா அதோட டெக்ஸ்சரே நமக்கு காட்டி கொடுக்கும். அந்த அளவுக்கு நம்ம காய்ச்சணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகுங்க காயறதுக்கு. வெல்லம் காஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம எடுத்து அந்த மாவில் கொட்டி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். ரொம்ப சூடாக இருக்குங்க. சுட சுட பிடிச்சாதான் சரியாக வரும், இல்லைனா உடனே இறுகி போயிடும். எந்தெந்த இடத்துல மாவு படுதோ அந்த இடத்துலலாம் நம்ம பிடிச்சிக்கணும். எல்லா மாவுலேயும் நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், காஞ்சிருச்சு. இதை எடுத்து ஊற்றிட்டு உடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வேகமாக பிடிச்சிடணும். இல்லைனா ரொம்ப திக்காகிடும், உதிரு உதிராக போயிடும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கையில் சுட சுட லைட்டாக தண்ணி தொட்டுட்டு நாம் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வெல்லமும் மாவும் எந்த இடத்துல சேர்ந்து வருதோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பிடிச்சிருங்க. கொஞ்சம் உதிரு மாவு இருந்தது அப்படின்னா அதை லாஸ்ட்டாக நம்ம பிடிச்சிக்கலாம். பாருங்கள், சூடாக இருக்கும்போதே டக்குன்னு எடுத்து அமுக்கி பிடிச்சிடணும். கொஞ்சம் மாவு உதிரியாக இருக்கும், அந்த வெல்லத்தோடு சேரும்போது சரியாகிடும். அவ்வளோதாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா லைட்டாக கோட்டிங் கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், இது போல் நம்ம எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சி எடுத்தாச்சு. வெல்லம் நல்லா திக்காக ஊற்றிருக்கனால கல் மாதிரி நல்லா ஹார்டாக இருக்குங்க. கடித்து சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உருண்டை ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.